தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் கனமழையும், நெல்லை மாவட்டத்தில் அதி கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் எச்சரித்துள்ளார். சென்னையில் வருகிற 17, 18ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில், மத்திய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும், நெல்லை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும், ஏனைய தென் தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் பெய்யக்கூடும். நாளை தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையின் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 17, 18 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 32% அதிகம் பெய்திருப்பதாக தெரிவித்த வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக கூறினார். மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து படிப்படியாக மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. 29 இடங்களில் அதி கனமழையும், 81 இடங்களில் மிக கனமழையும், 168 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 54 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 54 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 40 சென்டிமீட்டர். இது 32% அதிகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.